காமராஜர் வாழ்ந்த காலம் எப்படி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கவுன்சிலர் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற மெம்பரே இப்போ இது வாங்கிடுறான், நிலங்கள் வாங்கிடுறான், 4 சென்ட் 10 சென்ட் அடித்து பிடிங்கி ஏதோன பண்ணி பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சிட்றான். எடப்பாடி பழனிசாமிலாம் இருந்திருந்தான்னு வைங்க, முழுக்க முழுக்க என்னோட இந்த ஏர்போர்ட் நம்மளுக்கு தான், அந்த மெரினா பீச் நம்மளுக்கு தான், எடப்பாடி மெரினா பீச். எடப்பாடி இந்த படத்தில் சொல்லுவானே, தமிழ் படத்தில் வரும், அது மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் எடப்பாடி பேரில் தான் இருக்கும். எல்லாம் இடமா வாங்கி வச்சா தானே சொத்து. நீங்கள் பணமாக வச்சிருந்தா தான் ஈடின்னு சொல்லி எல்லாம் பிடிக்கிட்டு போயிருவீங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆயா வேலை பார்த்தவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரன். ஜெயலலிதாவுக்கு போயஸ்கார்டன்ல வீடு இருக்குன்னா அவங்க ஒரு முதலமைச்சர். ஆமா, இப்போ இவங்க புதுசா வீடு அப்படி கிடையாதுங்க. அதிமுக பொறுத்த அளவுக்கு அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் ஒழிய முழுக்க முழுக்க சசிகலாவோட கண்ட்ரோல் தான். சசிகலா வந்து அவங்க பேரில் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. அரசியலில் முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்க அவங்க தான். நீ எத்தனை சீட்டு வேணுமா பணம் கொண்டு வந்து கொடுக்குறது சசிகலா எடுத்தான், எல்லாமே அவங்க எடுத்தானே. நீங்கள் டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் எல்லாமே எங்கே போய் உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா சுயநினைவு இருக்கும் வரை சசிகலாவை தான் நம்பிச்சு ஓபிஎஸ் ஓபி பன்னீர்செல்வம் தான் நம்பினாங்க. கோத்தகிரியில் ஏறிட்டிங்கன்னா 7 கிலோமீட்டர் இந்த பக்கம் ரைட் சைடு ஏறிட்டாங்கன்னா முழுக்க நீங்கள் கோடநாடு ஃபுல்லாகவே கோடநாட்டில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் இவங்களோட இடங்கள். தமிழ்நாட்டிலே இந்தியாவில் மட்டும்தான் தொழில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? துபாயில் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல எல்லா ஊர்லேயும் ஹோட்டல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸ்னு சின்ன ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். வணக்கம் சார். வணக்கம். ஆமாம், இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர். ஆமாம், அவரால் படித்தவங்க, வாழ்க்கை பெற்றவங்க நிறைய பேர் இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு வீணா ஒரு சர்ச்சைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். புரியுது. அது இருக்கட்டும் சார். இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கவுன்சிலராக இருக்கிற ஒரு ஆள், அதாவது அவ வந்து புதுசா அப்பதான் கவுன்சிலரானு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடி சொன்னார். ஆடி கார்ல போவான், பென்ஸ்ல போவான். அவரு இந்த இடம்ல நம்மளும் தான் இருக்கு பாத்தியா, ஒரு 5 ஏக்கரை நம்மளும் தான். இப்போ தாளவாடியில ஒரு 3 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அந்த கொங்கு மண்டலத்துல அங்கெல்லாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா காமராஜர் வாழ்ந்த காலம் எப்படி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கவுன்சிலர் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற மெம்பரே இப்போ இது வாங்கிடுறான், நிலங்கள் வாங்கிடுறான், 4 சென்ட் 10 சென்ட் அடிச்சு பிடிங்கி ஏதோன பண்ணி பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சிட்றான். ஆனால் அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. இன்னைக்கு காமராஜர் ஐயா அவர்கள் ஏழை மக்களோடு ஏழையாகவே வாழ்ந்தவர். அவர் கூட பயணித்த அமைச்சர்கள்ல என்ன சொல்லுவீங்க? கக்கன் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது அவர் எப்படி எந்த விதத்தில் எல்லாருமே வந்து நேர்மையான மனிதர்கள். இப்போ இருக்கிறவங்களாம் அப்படியா சொல்லுங்க? இப்போ கவுன்சிலர் கூட பல கோடி அதிபதி ஆயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருஷம் முடியல. இன்றைக்கி கோபிஸ் பகுதியில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஆதரவு கிட்ட வந்த ஆட்கள் இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரன். புரியுதுங்களா? அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க யாரு கூட யாரை கம்பேர் பண்ணுறேன்? காமராஜரோட ஆட்சியை கொண்டு வரன்னு சொல்லு, வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. நான் காமராஜராகவே வாழ்ந்துருங்கன்னு எதுக்கடா போய் சொல்கிறீங்க? எதுக்கடா அவரோட பேரை கெடுக்க? அவரோட சொத்து மதிப்பு என்னதான் சார் இருக்கும்? யாருக்கு? காமராஜர். நாங்கள் படிக்கிற காலத்தில் அவர் இறக்கும் போது பாக்கெட்டில் ஒரு 40 ரூபா காசு இல்லை. அவரோட சொத்து மதிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்கெட்டில் ஒரு 150 ரூபா பணமும் 4 கதர் வெட்டியும் தான் வச்சுட்டு செத்தார். அப்புறம் எல்லாமே அந்த பொது அரசுக்கு சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. அப்புறம் அது காங்கிரஸாக பார்த்து அவங்க ஒரு வீடு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எந்த உண்மை தெரியும்? இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயாவை எந்த இடத்துலையும் இழிவாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ சமயத்தில் இந்த திருச்சி சிவா, அந்த விஜய் இளைய காமராஜன், இந்த 2 விஷயம் பேசுனதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் யார் வந்தாலும் பிஜேபியே சொன்னாலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம். காமராஜர் அவர் 9 வருஷம்தான் அவர் வந்து ஆட்சியில் இருந்தார், அரசியலில் முதலமைச்சராக இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆனால் தேசிய தலைவராக இருந்தார். தேசிய தலைவர் எப்படி? இந்திரா காந்திக்கே வந்து புத்திமதி சொல்கிற அளவுக்குள்ள இருந்தார் எமர்ஜென்சி காலத்தில். அதே சமயத்தில் நேரு அவர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவராக ஒரு முக்கிய ஒரு நிலையில இருந்திருக்காரு. பிரதமரே பிரதமரை தேர்ந்தெடுக்கிற லெவலில் தான் இருந்தார். அதைத்தான் அவரே சொல்லியிருக்காரு. ஏங்க, இந்திரா காந்தி நீங்கள் தேர்ந்தெடுத்த நீங்க இருந்திருக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது, வடக்க நம்ம சொல்றதை கேட்டுப்பா, ஆனால் நம்ம வரணும்னா கேட்டு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு தெளிவாக சொன்னாரே காமராஜர் ஐயா. அந்த அளவில் உள்ள ஒரு பவர்ல உள்ள ஒரு ஆள் வேற ஒரு ஆளாக இருந்திருந்தா இன்னைக்கு பாதி சென்னை விலைக்கு வாங்கி போட்டு பாதின்னு முழுசுமே அவர் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தாருன்னு வைங்க,
நீங்கள் எடப்பாடி பழனிசாமிலாம் இருந்திருந்தான்னு வைங்க, முழுக்க முழுக்க என்னோட இந்த ஏர்போர்ட் நம்மளுக்கு தான், அந்த மெரினா பீச் நம்மளுக்கு தான், எடப்பாடி மெரினா பீச், எடப்பாடி இந்த படத்தில் சொல்லுவாங்க, தமிழ் படத்தில் வரும் அது மாதிரி ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் எடப்பாடி பேரில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளாக இருந்திருப்பார். அவரில் எப்படி வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவரு அதான் சொல்கிறாரு, என்னை தவுந்து வந்தேன்னு சொன்னீங்க, என்னை பறந்து வந்தேன்னு சொல்கிறீங்க, நாட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல. ஆனால் நீ எப்படி வந்தேன்னு சொல்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் கோவப்படுறாரு, பிரசுறாரு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியில் காமராஜர் மாதிரி இருந்திருந்தாருன்னா அவ்வளோதான். சேலம் மட்டும் இல்லை, தமிழகமே அவ்வளோதான். ஒரு அரசியல்வாதிகள்லாம் ரியல் எஸ்டேட்டை தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஆமாங்க, அதில் தான் வந்து ஈஸியாக இடம் வாங்கி போட்டுக்கலாம். யார் பினாமி மாதிரி யார் மேலே வேணால் இடத்த வாங்கி வச்சுக்கலாம். இன்னொன்று அதிகாரம் கையில் இருக்குது. அதிகாரம் கையில் இருக்கு. எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அவன் எவனும் கேள்வி கேட்க முடியாது. சொத்து இடம்னா நம்ம அந்த பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டு அதுலேயே அலுவலகம் நடத்திக்கலாம், ஒரு பொதுக்கூட்டங்களை போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். எல்லாம் இடமா வாங்கி வச்சா தானே சொத்து. நீங்கள் பணமாக வச்சுருந்தா தான் ஈடின்னு சொல்லி எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவீங்க. அது இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பினாமி. காமராஜர்களுக்கு பினாமி கிடையாதுன்னு கிடையாது. காமராஜரையாக்கு சைரன் வச்ச காரே கிடையாது. எங்க போய் பினாமிக்கு போவார் அவரு? அவர் வந்து எளிமையான வாழ்ந்தார். இப்ப ஏசி வச்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு எவ்வளவோ சர்ச்சைகள் பேச்சுகள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம இல்லைனாலும் கூட நம்ம இன்னைக்கு அவரை பத்தி படிக்கிறோம், பள்ளிக்கூடங்களை படிக்கிறோம். இன்னைக்கு காமராஜர் பிறந்தநாள் விழாவை எங்க கொண்டாடுறோம்? ஸ்கூல்ல தான் கொண்டாடுறோம். ஆமா. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முழுக்க முழுக்க ஐயாவோட நலத்திட்ட உதவிகளும், பள்ளிக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டிய அவருக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் தான் கோயில் மாதிரி இன்னைக்கு நம்ம நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கொச்சைப்படுத்தும் விதமாக, அவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் பேசிட்டு போட்டோம். சூரியனை பார்த்து நாயை உழைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் நீங்க அரசியலுக்கு வந்தாரு இல்லையா, அவர் நடிக்க வரதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100-150 படம் நடிச்சிருப்பாரு. அதுல சம்பாதிச்ச பணத்துல வந்து மண்டபம் கட்டினாரு. கோயம்பேடுல இருக்குது. அதே இடையில இதாயிடுச்சு இல்ல, அது பிரச்சனை தான் வந்தாரு. பிரச்சனை வந்துச்சு. அவரை பாத்தீங்கன்னா கேப்டன் அழகர் சாமி கலைக்கல்லூரிலாம் இருக்குது. இன்னும் சாலிகிராமத்துல, சென்னையோட மெயின் சிட்டி சாலிகிராமத்துல வீடு எல்லாம் வாங்கி போட்டிருக்காருல. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் நடிச்சுட்டு தான் உள்ள வந்தாங்க இல்லையா. பட் அவங்க கூட இருந்த சசிகலா என்ன வேலை பார்த்தாங்க? அதுதான் கேக்குறேன். அவங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள்? ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆயா வேலை பார்த்தவங்க இன்னைக்கு கோடீஸ்வரங்க. போயஸ் கார்டன்ல ஜெயலலிதாவுக்கு போயஸ் கார்டன்ல வீடு இருக்குன்னா அவங்க ஒரு முதலமைச்சர். ஆமா. இப்ப இவங்க புதுசா வீடு கட்டி கிடையாதுங்க. அதிமுக பொறுத்த அளவுக்கு அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம் ஒழிய முழுக்க சசிகலாவோட கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல். ஓகே. ஆமா, கண்ட்ரோல் இருந்தனாலே இப்போ இடையில கூட சொல்லுவாங்க. ஆமாங்க, பினாமி மாதிரிங்க. நீங்க வந்து இப்போ சசிகலா வந்து அவங்க பேர்ல எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. அரசியல்ல முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுக்க அவங்க தான். நீ எத்தனை சீட்டு வேணுமா பணம் கொண்டு வந்து கொடுக்கறது சசிகலா கிட்ட தான். எல்லாமே அவங்க கிட்ட தானே. நீங்கள் டிடிவி தினகரன், சசிகலா இவங்களாம் இல்லாமல் எங்கே போய் உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா சுயநினைவு இருக்கும் வரை சசிகலாவை தான் நம்பிச்சு ஓபி பன்னீர்செல்வம் தான் நம்பினாங்க. ஓபிஎஸ் அந்த மாதிரி இவங்க முழுக்க சசிகலா வந்து பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ இந்த சிஎம் ஆக முடியல சசிகலானால. அது பின்னாடி இருந்து இயக்கிறதுனால வெளியே மக்களுக்கு தெரியாதுல்ல. நீ ஒரு ஆயாங்கிற மாதிரி தானே தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. வடநாடுல தேயிலை தோட்டம், எஸ்டேட்டு, கோடநாடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தாங்க. கோத்தகிரியில் ஏறிட்டிங்கன்னா 7 கிலோமீட்டர் இந்த பக்கம் ரைட் சைடு ஏறிட்டாங்க முழுக்க. நீங்கள் கோடநாடு ஃபுல்லாகவே கோடநாட்டில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் இவங்களோட இடங்கள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல். இல்லை, சாதாரண ஒரு சீடி தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்துருக்கோம். சசிகலா அவர்கள் சாதாரண ஒரு சீடி வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கேள்விப்பட்டோம். அவ்வளோ பிரம்மாண்டமான கல்யாணம், பல கோடியில் அவர் சுதாகரன் வளர்ப்பு பையன் கல்யாணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கியிருக்காங்க சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா. நான் என்ன கேட்குறேன்னா, வெறும் பினாமி இருந்தாலே அவ்வளோ சம்பாதிக்கலாம். பினாமிக்கிட்ட தாங்க சொத்து எல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? தன்னோட பேர்ல எதுவும் வச்சுக்க முடியாதுல்ல. இப்ப அது இப்படி வச்சிருந்ததுனால தானே ஊழல் வழக்கு கன்ஃபார்ம் ஆகி இவங்க ஜெயில இருந்தாங்க. பெங்களூர்ல ஜெயில இருந்தாங்கல்ல. அதனால அது இருக்கும், ஒன்றும் இல்லாமலாம் இருக்காது. சொத்து மதிப்பு இன்னும் ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அரசியல் கட்சியில் எப்படியாவது அதிமுக வந்தாங்கன்னு தானே துடிச்சிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதிமுக வரணும்னு தான் நினைக்கிறாங்க. எந்த நிபந்தனைகளையும் மட்டும் வர்றங்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் அதில் பிடிவாதமாக இருக்கார். ஏன்னா வந்துட்டா நம்மளோட கட்டங்காலின்னு அவருக்கு தெரியும்.
மறுபடியும் பல தோட்டங்கள் வாங்கலாம். ஆமாம்மா, நீங்கள் அதை தோட்டங்கள் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். செங்கோட்டையன் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. இபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறதுனால இபிஎஸ் உள்ள விட மாட்டேன்றான். இப்போ புரியுது. சாதாரண சிடி வித்த சசிகலாவே இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரங்களா இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் வந்து எவ்வளோ எளிமையாக வாழ்ந்தாரு அப்படின்னு அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்குலாம் இவங்களுக்குலாம் அருகதையே கிடையாது, யாருக்குமே கிடையாது. வாழ உதாரணங்கள் சொல்கிறேன். அது உண்மைதான். ஏங்க இவங்களுக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டிலே இந்தியாவில் மட்டும்தான் தொழில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? துபாயில் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரினில் எல்லா ஊர்லேயும் ஹோட்டல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸ்னு சின்ன ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எது சொல்லுவாங்கள்ல, சுவிஸ் பேங்க்கில், சினிமாலையும் சொல்ல, சுவிஸ் பேங்க்கில் அங்கே பதுக்கிட்டான் இங்கே பதுக்கிட்டான், அது உண்மை தானே, அது நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அரசியல்வாதிகள், இப்பத்த அரசியல்வாதிகளையும் காமராஜரோட யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட தகுதியானவர் யாரும் இல்லை. பிறந்து வந்தால் உனக்கு காமராஜர் தான் உனக்கு பிறந்து வரணும். இல்லை, அந்த மாதிரி நம்ம அவரை நேரில் பார்க்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு மாமனிதர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஒரு போற்றுதலுக்குரியவராக தான் நமக்கு தோணும். கண்டிப்பாக. ரொம்ப இன்றைக்கும் அந்த காலகட்டத்தில் போட்ட நலத்திட்ட உதவிகள், அந்த காலகட்டத்தில் போட்ட திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படும் பொருளாக இருக்குன்னா அதுக்கு காமராஜரை எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பார், சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கும் காமராஜரை பற்றி பேசிட்டு தான் இன்றைக்கி கேரளாக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே ஒரு அணை கட்டியிருக்கு. அந்த அணையில் மலம்புலா டேமு காமராஜர் ஐயா கட்டினது. புரியுங்களா? அது எவ்வளோ உறுதியாக இருக்குது. அங்கேயே கேரளாலேயே பேசுகிறாங்களே, காமராஜர் ஐயா போல் ஆள் இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறாங்களா? இந்தியா முழுவதும் பேசுகிறான், உலகம் முழுவதும் பேசுகிறான். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இவங்கள கம்பேரே பண்ணக்கூடாது. இந்த வாழும் காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தகுதி இல்லாதவனுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.